ஸ்மரணம். பிரேமிக மதுர பவனம். போன வருஷம் இந்த பவனத்தினுடைய உத்காடனம் ரொம்ப விசேஷமா நடந்தது. இதுதான் இத்தனை நாளைக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலா இருந்தது. இதுதான் இப்போ சீதா சதனா போயிடுத்து. சீதா சதனுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாறிடுத்து. இப்போ இந்த பிரேமிக மதுர பவனம் புஸ்தகாலயமாக ஆறுது. புஸ்தகாலயம் மட்டும் இல்லை, இந்த ஹால் புஸ்தகாலயமாகவும் மற்ற சத்சங்கத்துக்காகவும் பிரவச்சனம் இத்தியாதிகளுக்காகவும் இப்போ இந்த ஹால் அமைகிறது. இந்த புஸ்தகாலயத்துல முக்கியமான விஷயம், புஸ்தகாலயத்துல என்ன புஸ்தகங்கள் இருக்கு என்கிறத சுருக்கமாக இப்போ வெளிப்படுத்தி விடலாம், பிரகடனப்படுத்தலாம். இங்க இந்த 2 செக்ஷன், இது முக்கியமாக மேனுஸ்கிரிப்ட்ஸ், இதெல்லாம் ஹஸ்தாட்சரங்கள். இந்த ஹஸ்தாட்சரங்கள்லாம் பக்தகுடியில பரனூர்ல இருந்த ஹஸ்தாட்சரங்கள். இங்கு இந்த ஹஸ்தாட்சரங்கள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கு. ஸ்ரீ ஹரிண்ணாவிடத்துல கேட்டு ஸ்ரீ ஹரிண்ணா கொடுத்தார். அந்த ரீதியாக இங்க இந்த ஹஸ்தாட்சரங்களை இங்க எழுந்துருள பண்ணி இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதுல இதெல்லாம் ஸ்ரீ அண்ணாவுடைய திருக்கரத்தினால எழுதிய ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தங்கள் முதல்ல இருக்கிறதெல்லாம் அங்கங்க போட்டிருக்கிறதுல ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தங்கள் எல்லாம் முக்கியமா பாகவத ரசம், அதுக்கப்புறம் மற்றும் சில தமிழ் கட்டுரைகள், சில சம்ஸ்கிருத கிரந்தங்கள், அது மாதிரியான ஹஸ்தாட்சரங்கள் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதுக்கு அடுத்தபடியா வாசுதேவ தாத்தா, வாசுதேவ பிரம்மம், அவருடைய சுவானுபவங்கள்,
அவருடைய சுவானுபவங்களுக்கான ஹஸ்தாட்சரங்கள்லாம் பல வால்யூம்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ராமாயண மாமா, ராமாயண மாமாவனுடைய லேகனங்கள். ராமாயண மாமா எழுதிய ராமாயணம், வால்மீகி ராமாயணம் ஹஸ்தாட்சரம். இதோட மட்டும் இல்லாம ராமாயண மாமா தனியா சில கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஸ்ரீ கல்யாணராமன் அவர்கள் சுந்தரகாண்டம் மட்டும் பப்ளிஷ் பண்ணார். அதை தவிர நிறைய வால்மீகி ராமாயணம் முழுக்கவே தமிழாக்கம் பண்ணியிருக்கார் ராமாயண மாமா. அது அவர் கையாலேயே எழுதிய தமிழாக்கம், ஹஸ்தாட்சரம் இதெல்லாம் இருக்கு. இது மாமா வாக்கிலேயே இருந்தது சென்னையில். அதெல்லாம் இப்போ இருக்காளே அவ உமா மாமி, அவ கொடுத்தா அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதை தவிர அப்பப்போ ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பக்தாள்லாம் அண்ணாவுக்கு எழுதி கொடுத்த லேகனங்கள். இந்த லேகனங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கோயம்புத்தூர்ல ஒரு பக்தர் இருக்கார். அவர் பேர் தெரியுமாம்மா? இங்க மதுரையில மால மாமான்னு சொல்லுவோம். இந்த மால மாமாவோட மாப்பிள்ளை அவர் கையால எழுதின ராமாயணம். அந்த ராமாயணம் ரொம்ப விசேஷமான ராமாயணம். இது பார்த்தேன்னா தெரியும். இங்க பார்த்தேன்னா ஜானாமி பரதம் க்ஷாந்தம் குரு சத்கார காரிணம் சர்வமேவாத்ர கல்யாணம். அருமையான ஸ்லோகம் திறந்த உடனேயே. சர்வமேவாத்ர கல்யாணம் சத்யசந்தே மகாத்மனி. அடாடா, என்ன அருமையான ஸ்லோகம். ஜானாமி பரதம் க்ஷாந்தம் குரு சத்கார காரிணம். இத நல்லா கவனிச்சேன்னா தெரியும். இங்க 30வது ஸ்லோகம் இது. ஜானாமி, இந்த ஜா முழுக்க ராமநாமத்தாலேயே இருக்கு. நான் முழுக்க ராமநாமம், மீ முழுக்க ராமநாமம். ஜானாமி பரதம் ராமநாமத்தாலேயே ப ர த இம். இப்படியே வால்மீகி ராமாயணம் முழுக்க எழுதியிருக்கார். நாம ராமாயணம், நாம ராமாயணம் எழுதியிருக்கார். ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குது. சர்வமேவாத்திர கல்யாணம்னு ராமரோட வார்த்தை. அது ராமர் பரதனை பத்தி சொல்ற வார்த்தை. இங்க எல்லாம் மங்களம் தான் அப்படின்னு. ராஜ்யம் சேதம் அயோத்தியாம் ச தூதபாபா பவாமி ச ராகவாய ச சந்நியாசம் தத்வேமே வரபாதுகே. எல்லாமே ராமநாமம். ராகவாய ராமநாமம், சந்நியாசம் ராமநாமம். ராமநாமத்தினாலேயே ராமாயணம் முழுக்க. ஸ்ரீமத் இதெல்லாம் பார்த்தாலே தலைப்பெல்லாம் விடுதான். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் எல்லாமே ராமநாமம். ஸ்ரீமத் ராமாயணம் 11வது வால்யூம். ஸ்ரீமத் அயோத்தியா காண்டம் எல்லாமே ராமநாமத்தாலேயே முழுக்க முழுக்க ராமாயணத்தை எழுதியிருக்கார் அவர். இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பெரியவா திருவிசூர்ல இருந்தா ஸ்ரீராம சுப்பா சாஸ்திரிகள். அவளுடைய ஹஸ்தலேகனம், அதுக்கப்புறம் அவ கிரந்தங்கள் அவர் எழுதியதை பார்த்து கைப்பட எழுதி வச்ச லேகனம். அந்த ராமசுப்பா சாஸ்திரிகளே பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு விவரணம் கொடுத்திருக்கா. அதுல எல்லா பாஷ்யங்களையும் விசாரம் பண்றா. அந்த விவரணங்கள், அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் கையெழுத்தாதான் இருக்கு.
இதெல்லாம் பிரிண்ட்டுக்கு வரல, கையெழுத்தா இருக்கு. சில கிரந்தங்கள் பிரிண்ட்டுக்கு வந்ததும் இருக்கு. பெரியவா எழுதினது, அதாவது ராமசுப்பா சாஸ்திரிகள் எழுதின சில கிரந்தங்கள் பிரிண்ட்டுக்கு வந்ததும் இருக்கு. இது மாதிரி ரொம்ப மகானவர். அவர் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தார். பரமராம பக்தர். அவர் மகாவித்வான், மகாமகோபாத்தியாயர். அடுத்தது பத்மமாதா. பத்மமாதாவுடைய ஹஸ்தலேகனம் இருக்கு. பத்மமாதா தன்னுடைய சுவானுபவங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா எழுதியிருக்கா. கண்ணபிரான் தன்னோட எப்படி விளையாடினான் அப்படிங்கிற விஷயங்கள் டேட்டு வாரியா 27/2/1943 டேட்டு வாரியா எழுதியிருக்கா. வால்யூமா இருக்கு. இது பத்மமாதாவுடைய ஹஸ்தாட்சரங்கள். இதெல்லாம் பத்மமாதாவும் எழுதுவா, பத்மமாதாவோட பர்த்தாவும் எழுதுவார். பத்மமாதா தன்னோட பர்த்தாட்ட சொல்லுவா சில பகவத் அனுபவங்களை, அவரும் எழுதுவார். பத்மமாதாட்ட தயாரானவாதான் ஸ்ரீ சுகபிரம்மம், நடேச பிரபு எல்லாரும் பத்மமாதாவோட சிஷ்யாள் தான். அவள்லாம் பெரிய பாகவத வித்வான்கள். அம்மாவுக்கு சாஸ்திர வித்வத்து அப்படிங்கிறத விட அனுபவம் தான். பத்மமாதாவுக்கு சின்ன கிட்டா வாத்சல்யம், கிருஷ்ணன்ட்ட உள்ள ஒரு வாத்சல்யம். இந்த வாத்சல்யத்துல கிருஷ்ணன் பேசினா எல்லாத்தையும் அற்புதமா எழுதி வச்சிருக்கா. பத்மமாதாவுடைய அனுபவங்கள் இதெல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஹஸ்தாட்சரங்கள். இதெல்லாம் ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். நம்முடைய புஸ்தகாலயத்துல இந்த புஸ்தகங்கள், இந்த செக்ஷன் மேல இருக்கிற இது வரைக்கும் உள்ள செக்ஷன் காவியங்கள். இது காவியம். இந்த காவியங்கள்ல இதுல உள்ள பெரும்பாலான புஸ்தகங்கள் பரனூர்ல இருந்து எடுத்துன்னு வந்த புஸ்தகங்கள். இந்த காவியம்ங்கிற செக்ஷன்ல பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கு. இதுக்குள்ள பிரதானமான எல்லா காவியங்களும் இருக்கு. ரகுவம்சம், குமார சம்பவம், ருத்து சம்ஹாரம், அதுக்கப்புறம் அபிஞான சாகுந்தலம், நாடக காவியங்கள், உத்தரராமச்சரிதம், அதன் பிறகு அனர்க ராகவம், பிரசன்ன ராகவம் முதலிய காவியங்கள்லாம் இருக்கு. பட்டி காவியம், மாகம், காதம்பரி முதலிய காவியங்கள், தசகுமார சரித்தம். எக்ஸாஸ்ட் பண்ணலாம், ஏதோ சுருக்கமாக தான் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் பிரசித்தம் காவியம்னா இது எல்லாமே இருக்கும். சில அபூர்வமான காவியங்கள், பிற்காலத்தில் வந்த காவியங்கள், அதெல்லாம் இருக்கிறது தான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சிலதெல்லாம் பார்த்தோம்னா பிரமிச்சு போயிடுவோம். இதெல்லாம் இது மாதிரி ஒரு கிரந்தம் இதுக்கானே யாருக்கும் தெரியாது. பக்தமாலா, பக்தமால் அப்படின்னு ஹிந்தியில பிரசித்தமா எல்லா பக்தாள் சரித்திரமும் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்ஸ்கிருத அனுவாதம். பக்தமாளுடைய சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன், சம்ஸ்கிருத அனுவாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸ்ரீ அண்ணாவுடைய பிரகோஷ்டத்தில் அங்கே பரனூரில் இருந்தது. பக்தமாளோட சம்ஸ்கிருத அனுவாதம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் சரித்திரமுமே காவியமா சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. இது அபூர்வம். தியாகராஜ சரிதம், துகாராம சரிதம், ஞானேஸ்வர சரிதம், சமர்த்தராமதாச சரிதம். சமர்த்தராமதாசரை பத்தி சம்ஸ்கிருதத்தில் ஒரு காவியம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. சமர்த்தராமதாச சரிதம் இது எல்லாமே பரனூர் பாவு காரணத்திலே வந்தது. இதை தவிர ராமானந்த சரித்திரம் இருக்கு, பகவதாச்சாரிய சுவாமி எழுதினது. ராமானந்த சரிதம் இதெல்லாம் அதுல அடக்கம். இல்லை சின்ன சின்ன காவியங்கள், அப்புறம் பெரிய பெரிய காவியங்கள், போஜ சம்பு, பாரத சம்பு எல்லாம் இருக்கு. காவியங்கிற செக்ஷனுக்குள்ள அவ்வளவும் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக
இது வந்து சாகித்யம்ங்கிற செக்ஷன். சாகித்யம் சந்திராலோகம், குவலயானந்தம், துன்யாலோகம் இத்தியாதி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் பேர். லிட்ரரி கிரிட்டிசிசம் சாகித்யத்துக்கான கிரந்தங்கள். இது வியாக்கரணத்துக்கான செக்ஷன். இதுல சித்தாந்த கௌமுதி, பாணினி சூத்திரங்கள், மகாபாஷ்யம் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்ற சாஸ்திரங்கள், மெயினா முக்கியமா நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நியாயசாஸ்திர, மீமாம்சா சாஸ்திர கிரந்தங்கள். இந்த பீரோல இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆதுனிக காலத்து கிரந்தங்கள், மாடர்ன் ஆத்தர்ஸ். பிரைட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பாரத தேசத்துல அந்த காலத்துல இருந்த சயின்ஸை பத்தி. இதுவும் அதே தான், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி த்ரூ ஏஜஸ் இன் இந்தியா. அதுவும் அதே தான். இது சம்ஸ்கிருத பாரதியோட புஸ்தகம் பிரைட் ஆஃப் இந்தியா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியாங்கிறது மைசூர் சம்ஸ்கிருத சம்ஸ்தானம். அங்க தாத்தாச்சாரிய சுவாமி இருந்தார் இல்லையா, அவரோட சம்ஸ்தா, அந்த சம்ஸ்தாவோட புஸ்தகம். அதை தவிர பாரத வித்யா பவன்ல பாரத தேசத்துல இருந்த சயின்ஸை பத்தி இத்தனை வால்யூம் போட்டிருக்கா. ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது இவ்வளவு வால்யூம். இதை சொல்லும் பொழுதே வேற ஒன்று ஞாபகம் வருது, அது இங்க இருக்குது. இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த 18th century. இது தரம்பாலோடது, ஒரு முக்கியமான புஸ்தகம். சின்ன புக்கு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனா முக்கியமான புக்கு. இதுக்கு நடுவுல கௌட்டில்யருடைய அர்த்தசாஸ்திரம் இருக்கு. இது பி.வி. கானேவோட ஹிஸ்டரி ஆஃப் தர்மசாஸ்திரா அப்படின்னு இத்தனை வால்யூம். தர்மசாஸ்திர விஷயமான விசாரங்கள் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே காவியகண்ட கணபதி முனிவர் அவருடைய கிரந்தங்கள், அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ். அவர் ஒரு போன செஞ்சுரியில, போன நூற்றாண்டுல முக்கியமான ஒரு சம்ஸ்கிருத கிரந்தகர்த்தா. அவருடைய கிரந்தங்கள். அதை தவிர ரமண சாகித்யம் இருக்கு, முக்கியமா பகவத் வச்சனாமிருதம் இருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரைட்டர்ஸுடைய புஸ்தகங்கள் முழுக்க நான் எக்ஸாஸ்ட் பண்ணல. பிலாசபிஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் பியூட்டி, C.G. யுங் ரொம்ப பெரிய சைக்காலஜிஸ்ட், அவரோட ஒர்க்ஸ். ஜெர்மன் பிலாசபர் நீட்சேவோட ஒர்க்கு, லெபனான் பிலாசபர் கலீல் ஜிப்ரானோட ஒர்க்கு. அது மாதிரியா வெஸ்டர்ன் பிலாசபர்ஸனுடைய, வெஸ்டர்ன் ரைட்டர்ஸனுடைய புஸ்தகங்கள்லாம் இருக்குங்க. இது ஒரு முக்கியமான புக், பால் பிரண்டன், எ சர்ச் இன் சீக்ரெட் ஈஜிப்ட். ரொம்ப முக்கியமான புக். பார்க்கறதுக்கு பழசாகவும் சின்னதாகவும் இருக்கும். சிலதெல்லாம் வந்து பழைய புக்குன்னு மிஸ் பண்ணிடுவோம். போல் கரோ தலுவாருக்கா படாரஹந்தோ ஞான். கத்தியோட ஷார்ப்னஸை, கத்திக்கு உள்ள உரை தங்கத்தில் இருக்கான்னு பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து 7 epochs ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியன் ஹிஸ்டரி. சாவர்கர் எழுதினது. சாவர்கர் எழுதினதுங்கிறது அபூர்வம் இல்லையா? அதாவது ஹிஸ்டரி படைக்கிறவாளே ஹிஸ்டரி படைக்கிறா. சிவாஜியே உட்காந்து இந்தியன் ஹிஸ்டரி எழுதின அப்படி இருக்கும். ஹிஸ்டரி எழுதுறவா வேற, என்ன என்ன சொல்ற, ஹிஸ்டரி பண்றவா வேற, ஹிஸ்டரி எழுதுறவா வேற. சாவர்கர் எழுதின இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டரி பண்ணவர் எழுதின ஹிஸ்டரி. அதனால ஹிஸ்டரி படைத்தவர் படைத்த ஹிஸ்டரி. அப்புறம் சுவாமி ரங்கநாதானந்தர், அவர் ஒரு பெரிய மகானவர். அவர் எழுதிய புஸ்தகங்கள், அவரோட பிரவச்சனங்கள், எட்டர்னல் வேல்யூஸ் ஃபார் எ சேஞ்சிங் சொசைட்டி. அதுக்கு அடுத்தது மகாபெரிவாளுடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதாவது தெய்வத்தின் குரல், மகாபெரிவாளுடைய ஆச்சரியமான பிரவச்சனங்கள்லாம் இருக்கு.
என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துயிசம், இது வந்து சுவாமி ஹர்ஷானந்தர், நமக்கு ரொம்ப ஆப்தர். அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன். ரிசர்ச் புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த நிம்ஹான்ஸ் நியூரோ பிசியாலஜி, நியூரோ சைக்காலஜி, அதனுடைய டேட்டாலாம் அப்படியே எல்லாமே ரிசர்ச் புக் தான். நம்ம குழந்தைகள், சீதாலட்சுமி குழந்தைகள், சுத்திராம் குழந்தைகள்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேட்டாலாம். இப்போ இது வரைக்கும் காட்டுனதுலாம் சாம்பிள் தான். கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அருளுரை, ஸ்ரீ அரவிந்தருடைய கிரந்தங்கள், எல்லா கிரந்தமுமே இருக்கு. சீக்ரெட் ஆஃப் த வேதா, உபனிஷத்ஸ், பகவத்கீதை. அதுதான் முதல்ல அவர் இந்த ஆன்மீக பாதையில் இறங்கும்போது முதல்ல எழுதினது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல சாவித்ரி, ஃபியூச்சர் போயட்ரி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், சூத்திரங்கள். சூத்திரங்கள்னா தர்ம சூத்திரங்கள். ஆபஸ்தம்ப சூத்திரம், லாட்டியாயன சூத்திரம், இதெல்லாம் பரனூர்லேருந்து வந்த விஷயம். இந்த சூத்திரங்கள்லாம் அடியனிடத்துல ஆபஸ்தம்பம் போதாயனம் மட்டும்தான் இருந்தது. இதுல இன்னும் நிறைய தர்ம சூத்திரங்கள்லாம் இருக்கு. அபூர்வம், நிறைய காண கிடைக்காது. வைகானச கிருஹ்ய சூத்திரம். முதல்ல வைகானசம் ஒரு சூத்திரம்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. வைகானச கிருஹ்ய சூத்திரம் அப்படிங்கிற கிரந்தம் எல்லாமே தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள். ஸ்மிருதி சந்தர்ப்பா அப்படிங்கிறது இது மாதிரி பல ஸ்மிருதிகள், 18க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள். அந்த ஸ்மிருதிகள்லாம் இருக்குங்க. இந்த செக்ஷன் முழுக்க இருக்கிறது மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய வெவ்வேறு பிரதிகள், அதனுடைய தமிழ் அனுவாதமும் இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். வேதாந்தம். வேதாந்தத்துல பார்த்தேன்னா அத்வைத வேதாந்தம். இது அத்வைத வேதாந்தத்துக்கான செக்ஷன். சங்கரருடைய பிரஸ்தானத்ரய பாஷ்யம், வாசஸ்பதி மிஸ்ரருடைய விவரணங்கள், அப்பைய தீட்சிதருடைய கிரந்தங்கள், அது மாதிரி ஆனந்தகிரி சுவாமிகளுடைய விவரணங்கள், சில அபூர்வமான கிரந்தங்கள் வேதாந்த விஷயமா. குருப்பிரியா, பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பண்ண கிரந்தம் குருப்பிரியா. வேதாந்தம், வேதாந்த விஷயமான கிரந்தம் அது. மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீதர சுவாமிகளுடைய பகவத்கீதா பாஷ்யம் இத்தியாதிகள். அதுக்கப்புறம் 3 பிரிவா பகவன்னாம போதேந்திராள், ஐயாவாள், சத்குரு சுவாமிகள், அவள்லாம் பண்ண நாம சித்தாந்த கிரந்தங்கள். இது எல்லாமே இந்த செக்ஷன்ல இருக்கு. ஸ்ரீ நிச்சல் தாஸ் எழுதிய விசார சாகரம், யோகவாசிஷ்டம்,
அதுக்கு அடுத்தபடியாக இந்த முதல் 3 வந்து அத்வைத வேதாந்தம். அதுக்கு கீழே இருக்கிறது இந்த செக்ஷன் முழுக்க சைவம். திருமுறைகள்லாம் இருக்கு. ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசு, அதுக்கப்புறம் என்னென்ன பெரிய புராணம் இத்தியாதிகள். இது எல்லாமே இங்க பரனூர் பாவுகாரணத்தில் ஸ்ரீ அண்ணாவுடைய புஸ்தகாலயத்தில் இருந்த விஷயங்கள், இந்த சைவ கிரந்தங்கள்லாம். அதுக்கு அடுத்தபடியாக சாங்கியம் யோகத்துக்கான கிரந்தங்கள், இது ஒரு செக்ஷன். சாங்கிய யோகங்களுக்கான கிரந்தங்கள் அது. இந்த கிரந்தம் எல்லாம் ஸ்ரீ வல்லபாச்சாரியால் பிரம்மசூத்திரத்துக்கு பண்ண விவரணம். பிரம்மசூத்திர பாஷ்யங்கள்லயே மிகப்பெரிய பாஷ்யம் வல்லபாச்சாரியாலோட தான் குவான்டிட்டியில. வல்லபாச்சாரியாளுடைய விவரணம் பிரம்மசூத்திர பாஷ்யம். இந்த பிலாசபி, இந்த தரிசனத்துக்கு, சித்தாந்தத்துக்கு சுத்தாத்வைதம்னு பெயர். இதை தவிர மீதி இங்க இருக்கிறது அத்தனையும் விசிஷ்டாத்வைத கிரந்தங்கள். ஸ்ரீ ராமானுஜருடைய சூத்திர பாஷ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு, என்ன அதுக்கு முன்னாடி திருவாய்மொழியிலேருந்து ஆரம்பிச்சு விசிஷ்டாத்வைத கிரந்தங்கள். இது எல்லாமே பரனூர்ல பாவுகாரணத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய புஸ்தகாலயமாக இத்தனை விசிஷ்டாத்வைத கிரந்தங்கள் இருந்தன. அதுதான் இங்க வந்திருக்கு. 2 சம்பிரதாயத்து கிரந்தங்களும் இருக்கு, வடகலை தென்கலை. 2 சம்பிரதாயத்து கிரந்தங்களும் இருக்கு. மணவாள மாமுனிகள், பிள்ளைலோகம், பிள்ளைலோகாச்சாரியர், சுவாமி தேசிகன். அதுலயும் பார்த்தேன்னா விசிஷ்டாத்வைதத்துல உள்ள உபனிஷத் பாஷ்யம், அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அவ்வளவு சுலபமா கிடைக்காது. வீரராகவாரிய மகாதேசிக விரச்சிதம், விசிஷ்டாத்வைதத்தினுடைய உபனிஷத் பாஷ்யம். இதுக்கு அடுத்தது புராணங்கள். இந்த புராணம் கலெக்ஷன் எல்லாமே அங்க பரனூர்ல இருந்ததுதான். இதுல எல்லா புராணங்களும் கிட்டத்தட்ட இருக்கு. ஸ்காந்தம், பத்ம புராணம், மத்ஸ்ய புராணம், அதுக்கப்புறம் ஸ்தல புராணங்கள், வெங்கடாச்சல மகாத்மியம், ஒவ்வொரு தனித்தனி ஸ்தல புராணங்கள், கருட புராணம், இது எல்லாமே இருக்கு. இங்க இருக்கிறது மத்வ சித்தாந்தம், துவைதா லிட்ரேச்சர், துவைத விஷயமான கிரந்தங்கள், சர்வமூல கிரந்தம் எல்லாம் இருக்கு. சர்வமூல கிரந்தம் மத்வாச்சாரியாளுடைய சர்வமூல கிரந்தம், ஜெயதீர்த்தருடைய கிரந்தங்கள், ராகவேந்திர சுவாமிகளுடைய கிரந்தங்கள். அதுக்கு அடுத்தபடியாக கடைசி 2 செக்ஷன், அதாவது இந்த பீரோல அது பார்த்தேன்னா, இது நான் வேற இடத்துல வச்சிருந்தேன், இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்க பார்த்தேன்னா கீழே எல்லா சங்க இலக்கியமும் இருக்கு. சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் சங்க மருவிய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள், பரிமேலழகர் உரை, திருக்குறள், தொல்காப்பியம், அதுக்கப்புறம் கம்பன், வில்லி பாரதம், கம்பராமாயணம், சுப்பிரமணிய பாரதியார். இது எல்லாமே தமிழ் புஸ்தகங்கள். அப்புறம் தமிழ்லயே ஒரு விஸ்தாரமா ஒருத்தர் பாகவதம் எழுதியிருக்கார், ஸ்ரீ மகாபாகவதம் அப்படின்னு. செவ்வை சுடுவார் பாகவதம், அது பிரசித்தம். அது இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள். பொதுவா வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு லெக்சர் கொடுத்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோடு. அதுக்கு உபயோகமான புஸ்தகங்கள்
இந்த சங்க இலக்கியங்கள் முழுக்க அதுக்கு உபயோகமான புஸ்தகங்கள். ஜெய் சீதாராம். இது வேத விஷயமான புஸ்தகாலயம். இது ருக்வேத சம்ஹிதா, அதனுடைய சாயண பாஷ்யம் இருக்கு. அதை தவிர ருக்வேதத்துக்கு ஆசுலாயன சாக்கான்னு ஒண்ணு, ஆசுலாயன சூத்திரம் கேள்விப்பட்டிருப்பேள். ஆசுலாயன சாக்கான்னு ஒண்ணு உண்டு. அந்த கிரந்தம் ஆசுலாயன சாக்கல சம்ஹிதா மாதிரி ஆசுலாயன சம்ஹிதா, அது அபூர்வம். அது இதை தவிர பார்த்தீங்கன்னா ருக்வேதத்துக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆரல் காஷ்யப் இருக்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயே மோஸ்ட் ஆத்தன்டிக் அதுதான். அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சாயண பாஷ்யம் இருக்கு. அதை தவிர இங்க இது கபாலி சாஸ்திரி பாஷ்யம். இங்க யஜுர்வேதத்தினுடைய சாயண பாஷ்யம், சுக்ல யஜுர்வேத பாஷ்யம், சாமவேதத்தினுடைய சாயண பாஷ்யம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தேன்னா சதபத பிராமணம் இருக்கு. மேலும் நிருக்தம், முக்கியமான சாஸ்திரம் நிருக்தம், வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேத வாக்கியங்களுடைய டிக்ஷனரி, வைதிக கோஷம் என்கிறது. இங்க ருக்வேதத்தினுடைய பாஷ்யங்கள் என்னென்ன பாஷ்யம்னா மாதவ பாஷ்யம், முத்கலர் கொடுத்த விவரணம், வெங்கட மாதவர் கொடுத்த விவரணம், அது ருக்வேதத்துக்கு என்னென்ன உண்டோ அது. இது அதர்வண வேதத்தினுடைய சாயண பாஷ்யம். இது வேதத்தினுடைய பட்டபாஸ்கர பாஷ்யம். இதுவுமே துர்லபம், கிடைக்காது. சாயண பாஷ்யம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள், பிரசித்தம். வேதத்தினுடைய பட்டபாஸ்கர பாஷ்யம் அது. ஸ்கந்தசுவாமி வேதத்துக்கு எழுதிய பாஷ்யம் இருக்கு. அதே மாதிரி தயானந்த பாஷ்யம் இருக்கு. இதெல்லாம் வேத விஷயங்கள். சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா பதஞ்சலியோட மகாபாஷ்யம். இது ரொம்ப அபூர்வமான புஸ்தகம். புத்திசம் ஆஸ் பிரசன்டட் பை த பிராமணிக்கல் சிஸ்டம்ஸ். அதாவது மீமாம்சா சாஸ்திரக்காரர்கள், வேதாந்திகள் இவெல்லாம் பௌத்தத்தை எப்படி பார்த்திருக்கா, அதை பத்தி என்னென்ன பேசியிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரந்தம், அபூர்வமான கிரந்தம். அடுத்தது சங்கர பாஷ்யம், நிர்ணய சிந்துங்கிற தர்மசாஸ்திரம், கோபில கிருஹ்ய சூத்திரம். ஜெய் சீதாராம். நம்முடைய புஸ்தகாலயம் லைப்ரரியினுடைய இந்த ஒரு செக்ஷன், இதுல பார்த்தேன்னா முதல் 2 ரேக்கு
இது எல்லாமே கௌடிய சம்பிரதாயத்தினுடைய புஸ்தகங்கள். கிருஷ்ண சைத்தன்ய சம்பிரதாயத்தில் பிரசித்தமா இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் இங்க இருக்கு. சைத்தன்ய சரிதாமிருதம் ரொம்ப பிரசித்தமானது. பிருகத் பாகவதாமிருதம், கோபால சம்பு, லலித மாதவம், விதக்த மாதவம் முதலிய கிரந்தங்கள், கவி கர்ணபூரனுடைய கிரந்தங்கள், இது மாதிரியா கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவனுடைய கிரந்தங்கள் எல்லாம், இது எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய புஸ்தகாலயம் பரனூர்ல இருந்த கிரந்தங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீமத் பாகவதம். இந்த 3 செக்ஷன் பாகவதம். பாகவதத்துல இது பாலக்காட்டுல போட்ட வாக்கியார்த்தம், வேர்டு டு வேர்டு டிரான்ஸ்லேஷன். அதை தவிர ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீதரியம், பாகவதத்தினுடைய பிரசித்தமான வியாக்கியானம் ஸ்ரீதரியம். அதை தவிர வனமாலா வியாக்கியானம் என்கின்ற ஒரு அற்புதமான வியாக்கியானம் இது. சைத்தன்ய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த 6 வியாக்கியானங்கள் கோஸ்வாமிகள்லாம் பண்ணது. அது ஷட் சந்தர்ப்பம், ஷட் சந்தர்ப்ப வியாக்கியானங்கள். பிரீத்தி சந்தர்ப்பம், பக்தி சந்தர்ப்பம், கிருஷ்ண சந்தர்ப்பம் முதலிய, தத்துவ சந்தர்ப்பம் முதலிய பாகவத வியாக்கியானங்கள்லாம் இங்கே இருக்கு. இதுக்கப்புறம் இது 25 பாகங்கள். இவ்வளவும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வல்லபாச்சாரியால் பண்ண விஸ்தாரமான வியாக்கியானம். சுபோதினி என்று பெயர். ஆங்கில அனுவாதத்தோட இருக்கு. இந்த ஆங்கில அனுவாதமும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய பக்தர் பண்ண அனுவாதம். அது அந்த அனுவாதத்தோட இருக்கு. அதே சுபோதினி மூல கிரந்தம் மட்டும் இங்க இருக்கு. இவ்வளவும் வல்லபாச்சாரியாளுடைய சுபோதினி மூல கிரந்தம். இது சும்மா எடுத்து காட்டணும். 2 வால்யூம் இது. இது ஒரு அபூர்வமான கிரந்தம். பிரபுதத்த பிரம்மச்சாரி பண்ணது. ஸ்ரீ பாகவத சரித. இது என்னன்னா, ராம்சரிதமானஸ் எப்படி வால்மீகி ராமாயணத்துக்கு ஹிந்தி அமைப்பாக இருக்கிறதோ அது மாதிரி பாகவதத்துக்கு ஹிந்தியில பண்ணியிருக்கார். இது மாதிரி ஒன்று பிரம்மச்சாரி பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் அது என்கிட்ட இருக்குன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார். இப்பொழுதுதான் அடியன் இதை பார்க்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. शंख चक्र वनमाल गदाभृत सेवक किनिके, काके है वे दूत कौन स्वामी है तिनिके, सबके शासक आप जीव आननिके हरता, शासन सबको करे शुभाशुभ निर्णय करता. அதுவும் இது இந்த ஹிந்தி கடிபோலி மாதிரியே இருக்கு. ஆனால் இது பிரஜபாஷா. பிரஜபாஷாலேயே பண்ணியிருக்கார். பிரபுதத்த பிரம்மச்சாரி பாகவதம் முழுக்க ஹிந்தியில எப்படி துளசிதாஸ் ராமச்சரிதமானஸ் பண்ணாரோ அது மாதிரியா பண்ணியிருக்கார். ஒரு போன நூற்றாண்டுடைய முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன், யோகதானம். அதுக்காக தான் அதை விசேஷமா சொன்னேன். இது 2 சந்து விஜயம். சமர்த்தராமதாஸ் சரித்திரம் மகிபதி பண்ணது. இது ஏன் இங்கே வைக்கப்பட்டிருக்குன்னா, தொடர்ந்து இதெல்லாம் மகாராஷ்டிர சாதுக்களுடைய கிரந்தங்கள், சந்த துகாராமுடைய அபங்கங்கள், ஏகநாதருடைய அபங்கங்கள், நாமதேவருடைய அபங்கங்கள், ராமதாஸ் காதா மகாராஷ்டிரா சாதுக்களுடைய ஒன்று இருக்கட்டங்கிறதுக்காக முன்னாடியே சமர்த்த சம்பிரதாயம் பார்த்துட்டோம். இதெல்லாம் இது வரைக்கும் வந்த பாகவத தர்மங்கள். பாகவத தர்மங்கிற நம்முடைய பத்திரிக்கை.
இது ஒரிஜினல் பக்தமால். முன்னாடி சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோம். நாபாதாஸ் எழுதிய ஒரிஜினல் பக்தமால், பக்த விஜயம். இதுக்கு அடுத்தபடியாக கடைசி 2 ரேக். இதெல்லாம் ஹிந்துத்துவ புத்தகங்கள். பெரும்பாலும் பார்த்தேன்னா ஹிந்து தர்மத்தை பற்றிய நிறைய புஸ்தகங்கள்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான புஸ்தகங்கள். த பேட்டில் ஃபார் சான்ஸ்கிரிட், அமெரிக்கன் ஹாலோகாஸ்ட், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிஷனரிஸ் இன் இந்தியா, ரெவல்யூஷனரிஸ், த ஹீதன் இன் ஹிஸ் பிளைண்ட்னஸ், ஹார்வெஸ்டிங் அவர் சோல்ஸ் முதலிய பல புஸ்தகங்கள். ஜெய் சீதாராம். இந்த செக்ஷன் ராமாயணம். ராமாயணத்துல முதல் 2 செக்ஷன் வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்துல இது கோவிந்தராஜீய வியாக்கியானம், ராமானுஜீய வியாக்கியானம், தனிஷ்லோகி வியாக்கியானம், மகேஸ்வர தீர்த்த வியாக்கியானம். இது 4 சேர்ந்த கிரந்தம். இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இது தட்சிண சம்பிரதாயம், தட்சிண பாட்டம். இதை தவிர இன்னொரு வியாக்கியானம் உண்டு தட்சிண பாட்டத்துக்கு. அது என்ன அப்படின்னா தர்மாகூத வியாக்கியானம். தர்மாகூத வியாக்கியானம் இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு இந்த தர்மாகூத்தம்ங்கிற வியாக்கியானம் எங்கேயும் பப்ளிஷ் ஆகல. இதெல்லாம் பழைய புஸ்தகம். இது எல்லாம் தட்சிண பாட்டத்தினுடைய வியாக்கியானங்கள். இதை தவிர ராமாயணத்துக்கு உத்தர பாட்டம். உத்தர பாட்டத்துக்கு வியாக்கியானம்ங்கிறது திலக வியாக்கியானம், சிரோமணி வியாக்கியானம்னு 2 வியாக்கியானம் தான் உண்டு. அது 2 அங்க இருக்கு. இந்த 8 வால்யூம் திலக வியாக்கியானம், சிரோமணி வியாக்கியானம். இது 2வது பாட்டம் ராமாயணத்துக்கு. திலக வியாக்கியானம், சிரோமணி வியாக்கியானத்தை ஆதாரமாக கொண்டுதான் கீதா பிரஸ் புஸ்தகம் வந்தது. இது உத்தர பாட்டம், வட இந்தியாவுடைய பாட்டம். அதுக்கப்புறம் கிழக்கு இந்தியாவுடைய பாட்டம், அதாவது வங்கதேசம், அஸ்ஸாம், இதுலலாம் பிரசித்தமான பாட்டம். அது இந்த பாட்டம் மட்டும் இங்க இருக்கு. இந்த அதாவது அனுவாதம் வியாக்கியானங்கள்லாம் இல்லாம இதனுடைய வியாக்கியானத்துக்கு லோகநாத வியாக்கியானம்னு பேர். லோகநாத டீகா பாட்டம் மட்டும் இங்க இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த புஸ்தகம் என்ன பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதனுடைய பிரிண்ட் பேப்பரும் ரொம்ப நல்ல பேப்பர். சுந்தரகாண்டம். இது கிழக்கு இந்தியாவுடைய பாட்டம். தட்சிண பாட்டம்னு ஒன்று இருந்தாலும் அதை தவிர கேரளீய பாட்டம்னு ஒன்று. நம்பூதிரிகள் அவளுக்குன்னு ஒரு பாட்டம் வச்சுருக்கா. கேரள தேசத்துல ரொம்ப பிரசித்தமான ராமாயணம் பாட்டம் இதுதான். கேரளீய பாட்டம். இது பாலக்காட்டு எடிஷன், திருவனந்தபுரம் எடிஷனும் உண்டு. இதுல இதை தவிர மேற்கத்திய பாட்டம் என்று ராமாயணத்துக்கு ஒன்று உண்டு.
மேற்கத்திய பாட்டம். மேற்கங்கிறது உங்களுக்கு மகாராஷ்டிரா, குஜராத் அவளோட பாட்டம்னு ஒன்று தனி வால்மீகி ராமாயணத்துக்கு. அந்த பாட்டம் முழுக்க பப்ளிஷ் பண்ணிருக்கா, ரொம்ப காலம் கழிச்சு பப்ளிஷ் பண்ணிருக்கா. இந்த பாட்டம் அழிஞ்சு போயிடுது கிட்டத்தட்ட. ஏன்னா ஓலைச்சுவடிகள்ல மட்டும்தான் கிடைக்கிறது. இந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்கிறத இப்ப பப்ளிஷ் பண்ணிருக்கா. மேற்கத்திய பாட்டத்தை தான் பாவார்த்த ராமாயணத்துல ஏகநாதர் ஃபாலோ பண்ணிருக்கார். பாவார்த்த ராமாயணமே வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம், தனி ராமாயணம் மாதிரி சொல்லுவா. ஆனா வால்மீகிக்கு வியாக்கியானம் தான் பண்ணார் ஏகநாதர். சமர்த்த ராமதாசரும் நித்திய பாராயணத்துல இந்த மேற்கத்திய பாட்டம் தான் வச்சுட்டு இருந்தார். சமர்த்த ராமதாசர் ஒரு 12-13 வயசுல கிரகத்தை விட்டு ஓடி வந்துட்டார். பஞ்சவட்டியில வந்து தபஸ் பண்ணார் கோதாவரி தீரத்துல. அந்த தபசும் பொழுது கையால எழுதினார், வால்மீகி ராமாயணம் முழுக்க கையால எழுதினார். எழுதினதுக்கு அப்புறம் பஞ்சவட்டியை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு பெரியவர்கிட்ட அதை ஒப்படைச்சுட்டார். அவர் எழுதினதெல்லாம் அத பரம்பரையா வச்சு காப்பாத்திட்டு வர சங்கர கிருஷ்ணதேவோட பரம்பரை. பஞ்சவட்டி பக்கத்துல ஒரு கிராமம் துலேன்னு பேரு. அந்த துலேல சமர்த்த வாக்தேவதா மந்திர் அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி, கோவிலுக்குள்ள சமர்த்தர் கையால எழுதிய ராமாயணத்தை பிரதிஷ்டை பண்ணி, சீக்கியர்கள் மாதிரி புஸ்தகத்துக்கு கோவில் இது, ராமாயணத்துக்கான கோவில் சமர்த்த வாக்தேவதா மந்திர் அப்படிங்கிறது. அது அப்புறம் அவளுக்கு தோணித்து ஓலைச்சுவடியில சமர்த்தர் கையால எழுதியது, ஓலைச்சுவடி கூட இல்லை, பேப்பர் தான் எழுதியிருக்கார். அந்த காலத்திலேயே பேப்பர் இருந்திருக்கு, சமர்த்தர் காலத்திலேயே. அவர் கையால எழுதியதை பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அது மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்கா. இது சமர்த்தருடைய கையெழுத்து. இது சமர்த்தருடைய கையெழுத்து. அந்த கையெழுத்துல என்ன இருக்குங்கிறத இங்க இது மாதிரி ராமாயணம் முழுக்க, வால்மீகி ராமாயணம் முழுக்க சமர்த்தர் என்ன முழுக்க முழுக்க எழுதியிருக்காரோ அவர் எழுதினது இங்க போடுவா, அதுல என்ன இருக்குங்கிறது இங்க போடுவா. அந்த ஓலைச்சுவடினே வாயில வருது. அவர் பேப்பர்ல என்ன எழுதினாரோ இதை போடுவா. அதை எழுதினது இங்க. சமர்த்த சம்பிரதாயத்திலையும் லேಖனம் ரொம்ப முக்கியமான பக்தி. பிரதம லிகனே சமர்த்தர் பாடியிருக்கார். முதல் ஸ்டெப் சிரவணம் கீர்த்தனம்லாம் சொல்லுவா இல்லையா, முதல் ஸ்டெப் லேಖனம்ங்கிறார் அவர். இந்த லேಖன பக்தி எப்படி எழுதணும்னே தாசபோதில் ஒரு சாப்டர் இருக்கு. எப்படி எழுதணும், இந்த ராமாயண லேಖனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு, எப்படி மார்ஜின் விடணும். சமர்த்தர் மார்ஜின்லாம் விட்டுருக்கார். ஏன்னா அதெல்லாம் சொல்றாரு இதுல எப்படி எழுதணுங்கிறதெல்லாம். முதல்ல எழுத ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ நன்னா சுந்தரமா இருக்கோ கடைசி வரைக்கும் அந்த சௌந்தரியத்தை மெயின்டைன் பண்ணணும். அது ஸ்ட்ரெயிட் லைன்ல எழுதணும். எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அவர் என்னென்ன எப்படி இப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காரோ அது மாதிரியே எழுதியிருக்காருங்க வால்மீகி ராமாயண லேಖனம். இது மேற்கத்திய பாடம், அபூர்வம், கிடைக்காது. ரொம்ப நாள் கழிச்சு மேற்கத்திய பாடம் பப்ளிஷ் ஆகுது. இது வரைக்கும் பப்ளிஷ் ஆனதே கிடையாது, மேனுஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் எடிஷன். இதெல்லாம் இது யுத்த காண்டம் கிரிட்டிக்கல் எடிஷன். அது மாதிரி ஒவ்வொரு காண்டத்துக்கும், அயோத்தியா காண்டம் கிரிட்டிக்கல் எடிஷன், ஒவ்வொரு காண்டத்துக்கான கிரிட்டிக்கல் எடிஷன் இருக்கிறது. கிரிட்டிக்கல் எடிஷன் என்கிறது என்னன்னு சொல்லிவிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துக்கு தட்சிண பாட்டத்தை தான் ஆத்தன்டிக் அப்படின்னு சொல்றா. அது எல்லா வித்வான்களும் வந்த நிர்ணயம், பெரும்பாலும் எல்லாருமே அப்படிதான் சொல்றா. நம்ம அபிப்பிராயமும் அதுதான். அது அவா சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்லலை. அடியேனும் பண்ண விசாரங்கள், ஆராய்ச்சிகள், அதுலேயும் அந்த முடிவுக்கு தான் வர முடிஞ்சிருக்கு. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மகாபாரதம், பாகவதம் அந்த விஷயங்கள்லாம் வேற. உத்தர பாட்டம் ஆத்தன்டிக், ராமாயணத்தில் தட்சிண பாட்டம் ஆத்தன்டிக்.
அதனால அதை பிரதானமா தட்சிண பாட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி பெரும்பாலும் அதையே மேல பிரதானமா போட்டு கீழே என்னென்ன பாட்டம் எங்கெங்க மாறுறது அப்படிங்கறத எழுதின்னு வருதுதான் இங்க. என்னென்ன பாட்டத்துல எப்படி எப்படி மாறும் அப்படிங்கறத கீழே பாட்ட பேதங்கள் கீழே டீல் பண்ணிருக்கா, கீழே கொடுத்துருக்கா. அது மாதிரி ராமாயணம் முழுக்க கொடுத்துருக்கா. இதுதான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெரிஃபரலான மேலோட்டமான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிட்டிக்கல் எடிஷன். இதுக்கு மேல நான் இதை விளக்கல, நேரம் ஆயிடும். இந்த ஒரு செக்ஷன் இது மகாபாரதம். இங்க இருக்கிறது கீதா பிரஸ் மகாபாரதம். இங்க இருக்கிறது மகாபாரதம் முழுக்க தமிழாக்கம். இங்க இருக்கிறது தமிழாக்கம். இதுக்கு பின்னாடி பெருசா இருக்க ஏதோ லா புக் மாதிரி, அதெல்லாம் பார்த்தோன்னா நான் என்ன லாயர்னு நினைச்சுட்டு போறா யாராவது. இது அத்தனையும் இவ்வளவு என்னன்னா மகாபாரதம் கிரிட்டிக்கல் எடிஷன். மகாபாரதத்துக்கு கிரிட்டிக்கல் எடிஷன் அது மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க வெவ்வேறு ராமாயணங்கள் வருது. இதுல இது முழுக்க கம்பராமாயணம், இது தெலுங்கு ராமாயணம், ரங்கநாத ராமாயணம், இதுவும் தெலுங்கு ராமாயணம், மொல்லா ராமாயணம், இது அஸ்ஸாமி ராமாயணம், மாதவ கந்தளி, இது ஒடியா ராமாயணம், ஜக்மோகன் ராமாயண், இது பெங்காலி விலங்கா ராமாயண். அதுக்கு அடுத்தது இருக்கிறது கிருத்திவாஸ் ராமாயணம், அதுவும் பெங்காலி. அதுக்கு அடுத்தது தோரவே ராமாயணம், கன்னடம். அப்புறம் பார்த்தேன்னா இது குஜராத்தி ராமாயணம், கிரிதர். அதுக்கு அடுத்தது இது அத்தியாத்ம ராமாயணம்ங்கிறது இது கிளிப்பாட்டு, மலையாள ராமாயணம், ஆனந்த ராமாயணம். இது மகாராஷ்டிராவோட ராமாயணம், பாவார்த்த ராமாயணம், அதனுடைய தமிழாக்கம் பாவார்த்த ராமாயணம். அதுக்கு அடுத்தது பானுபக்த ராமாயணம், இது நேபாளி ராமாயணம், நேபாள். அடுத்தபடியாக ராதேஷ்யாம் ராமாயண், இது ராதேஷ்யாம் கதாவாச்சக எழுதுவது. கடிபோலியில ஒரு ராமாயணம் வேணும்னு எழுதியிருக்காரு பாவம். ஏன்னா ராம்சரித்தமானஸ் அவதில் இருக்கு, அதனால இது கடிபோலி ராமாயணம். இது இதுக்கு கீழே சில ராமாயணங்கள் அது பார்த்தேன்னா இது மராட்டியில ஸ்ரீராம விஜயம் அப்படின்னு பெரிய மகான் எழுதினது அது. அப்புறம் இது ஒரு அபூர்வம், ராம்சரித்தமானஸுக்கு சம்ஸ்கிருத அனுவாதம் ஸ்ரத்தையா பண்ணியிருக்கா அந்த நாள்ல. இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ராம பக்தால் எழுதினதெல்லாம் வர ஆரம்பிச்சு விடுறது. அதாவது ராமாயணங்கள் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒரு பக்கம் இருக்க, அதை விட முக்கிய ராம பக்தால் எழுதுதான். அதுல தான் ராமபத்ர தீட்சிதர், தியாகராஜர், அப்புறம் பல ராமாயணங்களுடைய அனாலிசிஸ், ராமாயணா ட்ரெடிஷன் இன் ஏஷியா, இது மாதிரி புஸ்தகங்கள். சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். மந்திர ராமாயணம் அப்படின்னு ஒன்று, வேத மந்திரங்களை வச்சுட்டே ராமாயணம். வேத மந்திரங்கள்ல ராமாயணமா அர்த்தம் பண்றது, ராமாயண விஷயமான ரிசர்ச்லாம் இருக்கு. ராமாயண மகாபாரதயோகோ ராஜ்ய சாஸ்திர ராஜதந்திரார்த்திக விவஸ்தானாம் பரிசீலனம், ராமாயண விஷயமான ரிசர்ச் ஒர்க் அதெல்லாம் பல பேர் பண்ணது. இது நம்ம டாக்டர் சுதா பண்ணது. இது ரெண்டு பிரதான சம்பிரதாயங்கள், ராமபக்தி சம்பிரதாயங்கள். அவளோட கிரந்தம் ரெண்டு கிட்டத்தட்ட கலந்துதான் இருக்குங்க. ஒன்னு சமர்த்த சம்பிரதாயம், இவ்வளவு சமர்த்த சம்பிரதாயம். இதெல்லாம் சமர்த்த விஷயமான ரிசர்ச் ஒர்க்ஸ். தாசாயணம், ராமதாஸ் சரித்திரம். இது சந்து விஜயம், மஹீபதி எழுதின ராமதாஸ் சரித்திரம், சமர்த்த ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தம்.
நம்ம ஆத்திரேயர் மாமா பண்ண ராமதாஸ் சரித்திரம், சமர்த்த ராமதாஸ் சரித்திரம், சமர்த்தாச்சே சிஷ்யே அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். சமர்த்தர் சிவாஜிக்கு எப்படி கைடு பண்ணார் அப்படிங்கிறத வெல் ரிசர்ச்டா, பிரைமரி சோர்சஸ்லேருந்து வெல் ரிசர்ச்டா இருக்கிற புஸ்தகம். ராஷ்டிரகுரு ராமதாஸ், சமர்த்தருடைய நேர் சிஷ்யால் எழுதின ராமதாஸ் சரித்திரங்கள்லாம் இருக்கு. சில ராமதாசி பகார் மேருசுவாமி பண்ணது இத்தியாதிகள். சமர்த்தருடைய சிஷ்யர் ராமச்சந்திர பந்து தான் சிவாஜியினுடைய கொரில்லா வார்ஃபேரை டாக்குமெண்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அது வெறும் சம்பிரதாயமா அது சோல்ஜர்ஸ்குள்ள கர்ண பரம்பரையா இருந்துன்ற விஷயத்த சிவாஜியோட புள்ள ராஜாராம், சத்ரபதி ராஜாராம் ஒரு புஸ்தகமா எழுதிருங்கோ அப்படின்னார். அப்போ புஸ்தகம் அது சமர்த்த சிஷ்யர் ராமச்சந்திர பந்து எழுந்த ஆக்யா பத்ர. இதெல்லாம் சமர்த்த சம்பிரதாயம். அதுக்கு மேல பார்த்தேன்னா ராமானந்த சம்பிரதாயம், அது அடுத்த முக்கியமான சம்பிரதாயம். இதெல்லாம் அநேகமா அயோத்தியா சாகித்யமா இருக்கும். இங்க உள்ள விஷயங்கள் ராமானந்த சரித்தம் இருக்கு, அயோத்தியாவுடைய கீர்த்தனைகள் இருக்கு, அயோத்தியாவில் பாடப்படுற கீர்த்தனைகள். அயோத்தியாவில் கனகபவனத்துல ஜூலா உற்சவ், ஹோலி உற்சவ் அதுக்கெல்லாம் பாடுற கீர்த்தனைகள் தனித்தனியா இங்க வைக்கிற காப்பி எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கேன் அயோத்தியால. ராமார்ச்சன பத்ததி, வைஷ்ணவ மதாப்ஜ பாஸ்கரம், ராமானந்த சம்பிரதாயத்து கிரந்தங்கள் பொதுவாக எல்லாம் சேர்ந்து ஒரு தோராயமாக 3000 புஸ்தகங்கள் உள்ள ஒரு புஸ்தகாலயம் இது. குழந்தைகளுக்கு உபயோகமா இருக்கும், இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உபயோகமா இருக்கும், ஆசிரமவாசிகளுக்கும் உபயோகமா இருக்கும். ஜெய் சீதாராம்.